வணக்கம் அன்பர்களே. ஞாலம் தொலைக்காட்சியில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற தமிழோடு ஞாலம் பகுதியில் மிக அற்புதமான ஒரு ஆளுமையை நாம் சந்திக்க இருக்கிறோம். அவருடைய பெயர் சிங்கப்பூர் கவிஞர், கவிமாலை கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற கவிஞர் தியாக ரமேஷ் அவர்கள் தான். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம். ஞாலம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தியாக ரமேஷின் அன்பு வணக்கம். மகிழ்ச்சி. தொடக்கத்தில் உங்களுடைய இளமை காலம், அந்த உங்களுடைய பிறந்த ஊர், எல்லோருக்குமே அந்த பிறந்த ஊர் குறித்த பெருமை இருக்கும், அதையெல்லாம் எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். எங்களுடைய சொந்த ஊர் திட்டுக்குடி தாலுக்கா கணபதிக்குறிச்சி கிராமம். ஆனால் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நல்லூர் கிராமம். அது எங்கே இருக்குன்னா வேப்பூர் சேப்பாக்கம், அதாவது விருதாச்சலம் தாலுக்காவில் இருக்கிற ஒரு ஊர். மணிமுத்தா நதி ஓடுகின்ற ஒரு அழகிய கிராமம். அந்த ஊரில் அப்பா வந்து வேலை செய்யக்குள்ள தான், உடற்கல்வி ஆசிரியராக வேலை செய்யக்குள்ள தான் நாங்கள் பிறந்தேன். 1968 ஆகஸ்ட் 5 அந்த ஊரில் நான் பிறந்தேன். அம்மா வந்து இல்லத்தரசி தான். அண்ணா வந்து பாபு, நான் 2வது பையன். 3வது தம்பி வந்து குருஷேவ், 4வது தம்பி வேல்ராஜா. மொத்தம் 4 பிள்ளைகள். அற்புதமான ஒரு இயற்கையான ஒரு சூழலே ஒரு கிராமம் நீங்கள் பிறந்த ஊர் என்பது மகிழ்ச்சி. அப்போ உங்களுடைய கல்வி எப்படி அமைஞ்சதுங்க? கிராமத்தில் பிறந்திருக்கீங்க. கல்வி வந்து 1வது இருந்து 8வது வரைக்கும் நல்லூரில் தான் படித்தேன். ஏன்னா அப்பா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்ததால. அதுக்கப்புறம் அப்பாவுடைய உடல்நிலை அப்பப்போ சீர்கட்டதால எங்களுக்கு பஸ்ஸும் ஓடிச்சு, பேருந்து ஓடிச்சு. அது பாது கவனிக்கணும் அப்படின்னு விருதாச்சலத்துக்கு கூடி போயிருந்தோம். அதனால விருதாச்சலத்தில் வந்து நான் 8வதுலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு டிப்ளமோ வந்து சேலத்தில் ராஜாஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த கல்லூரியில் வந்து 1987 90 வரைக்கும் அங்கே படித்தேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போ படிப்பு முடிச்சிட்டிங்க. அடுத்து வந்து வேலை, குடும்பம். அதுக்கு முன்னாடி குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். வேலையை பற்றி அடுத்து கேட்க இருக்கிறேன். குடும்பம், உங்களுடைய குடும்பம், மகன் மகள் பற்றி சொல்லுங்கள். டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு நிறைய இடத்துல சேலம், சென்னைன்ட்டு நிறைய இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் அண்ணாவுக்கு திருமணம் முடிஞ்சு எனக்கு 27 வயசு ஆச்சு. சரி, பையனுக்கு திருமணம் பண்ணலான்னு சொல்கிற அந்த நோக்கத்தில் எங்கள் அம்மா வந்து சேலம் வாழப்பாடி பக்கம் இருக்கிற பெரிய கிருஷ்ணாபுரம் அந்த ஊர்ல இருந்து அம்மா வந்து திருமணம் ஆகிட்டு விருதாச்சலம் வந்தாங்க. நாங்கள் படித்தது பெரும்பாலும் விடுமுறைக்கு ஊருக்கு போகிறது எல்லாமே அம்மா பக்கம்ன்றதால அந்த பக்கம் மேற்கு பக்கம்னு சொல்லுவாங்க. சேலம் பக்கம் ரொம்ப பிடிச்சால நாங்களுமே வாழப்பாடியில் பொண்ணு எடுத்தோம். வாழப்பாடி PC செல்வம் மாமனார் பேரு. அவர் வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். இப்போ வந்து DMK நகர செயலாளராக இருக்காரு. அவங்க வீட்டில் தான் வளர்மதி, மனைவி பேர் வளர்மதி. அவங்க வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி முன்னாள் அவங்களுடைய உறவினும் கூட. அவங்களுக்கு பேத்தி, மனைவி வந்து பேத்தி, நெருங்கிய உறவு. அவங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதன் வழியாக 2001 வந்து பையன் வந்தியத்தேவன் பிறந்தாரு. மகள் அபிராமி 2004 பிறந்தாங்க. வந்தியத்தேவன் என்கிற பேர் எப்படி வச்சுங்க? அது கொஞ்சம் வித்தியாசமா ஒரு, எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது? என்னுடைய 11, 12ஆம் வகுப்பு படிக்கவில்லை பொன்னியின் செல்வன் புத்தகம் படிச்சதால அதுல வந்து அந்த வந்தியத்தேவனுடைய அந்த கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த வயசுக்கு மேல எனக்கு அந்த பேர் வச்சுக்க முடியாது. எனக்கு தான் ரமேஷன் பேர் வச்சிருக்காங்க. சரி, நம்ம எதிர்காலத்துல கல்யாணம் ஆனா குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு இந்த வந்தியத்தேவன் பேர் வைக்கலான்ட்டு அப்பயே திட்டமிட்டு மனதில் பதியம் போட்டு வச்சிருந்தேன். குழந்தை பிறந்த வாட்டி இப்போ உள்ள பெற்றோர்கள் வந்து பேர் வைக்க தடுமாறாம இலகுவா நான் வந்தியத்தேவன் பேர் வச்சுட்டேன். பேர் வச்சப்ப அவ்வளவா நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அது புத்தகம் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கு அப்புறம் பல பேருக்கு தெரியுது. இவன் பேரை கேட்ட மாத்திரத்துல வந்தியத்தேவனான்னு சொல்லி அந்த ஆச்சரியமா ஒரு அந்த தன்மை இப்ப கிடைக்குது. அவனுக்கு இப்ப இந்த பேரு பத்தின பெருமை தெரியுது. இந்த தொடர்ந்து வேலை சென்னையில எல்லாம் வேலை செஞ்சு சொல்லுங்க. சிங்கப்பூருக்கு எப்போ வந்தீங்க, அதை குறித்து சொல்லுங்க. நான் சென்னையில நம்ம
மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பெட்டி இன்ஜினியரிங் அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை ஹார்பரில் சொக்கானி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு ஷிப்யார்டில் வேலை செஞ்சோம். அது மூடிட்டாங்க. அதனால நான் விவசாயம் பார்க்க கிளம்பிட்டேன். என்னுடைய நண்பர் சீனிவாசன் வந்து 2002 சிங்கப்பூர் வந்தார். அவர் வந்தவாட்டி எனக்கு தொடர்ந்து தேடல் முயற்சியில் 2006 வந்து சிங்கப்பூர் அருகில் உள்ள தீவு பாத்தாம் தீவு, அது வந்து இந்தியன் கட்டுப்பாட்டில் ஒரு தீவு. அங்கேயுமே பேன் யூனிட்டேட் என்ற ஒரு ஷிப்யார்டில் புதுசாக கப்பல் கட்டுவாங்க. அந்த ஷிப்யார்ட்ல இருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணேன். முத வருவதற்கு காரணம் என் நண்பர் சீனிவாசன் தான். அப்புறம் அங்கிருந்து சிங்கப்பூருக்கு 2007 ஆகஸ்ட் பக்கமா இன்னொரு நண்பர் உதயான்னு சொல்லிட்டு, அவரும் நண்பர் சீனுடைய நண்பர் தான். அவர் மூலயமா இங்க வேலை கிடைச்சு வந்தேன். தற்போதைக்கு ரோட்டரி இன்ஜினியரிங் லிமிடெட் என்ற ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனில சீனியர் டிசைனர் ஒர்க் பண்றேன். இந்த கம்பெனில 2008 இருந்து தொடர்ந்து இந்த கம்பெனில வேலை செய்யறோம். இதுவரையும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்க, மகிழ்ச்சி. சிங்கப்பூர் என்று பேசும்போது நீங்கள் எப்பொழுதுமே எப்படி உங்களுடைய தாய்நாடு இந்தியா அதனை எப்படி நீங்கள் பெருமிதமாக பேசுகிறீர்களோ அது குறித்த ஒரு பெருமிதத்தை தேர்ந்திருக்கிறீர்களோ, அதை விட பல மடங்கு சிங்கப்பூர் குறித்து நீங்கள் பேசுவீர்கள் எனக்கு தெரியும். அதனுடைய சிற்பி, இந்த நாட்டினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற லீ குவான் யூ, அவர்களை பற்றிய நீங்கள் கவிதை கூட எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கவிதை கூட படிங்க, அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், சிங்கப்பூரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எப்பயுமே நம்மளுக்கு தாய் நாடும் தாய் மண்ணும் நம்மளுக்கு அன்னைக்கு மனசுல பதியம் போட்டு இருக்கும். அப்படியே அது ஆழத்துல அப்படியே இருந்துட்டே இருக்கும். தமிழ்நாடு அதுவும் நம்ம வந்து தமிழ்நாட்டு பிள்ளைகள்ன்றதால இந்த நாட்டுக்கு வந்தவொடனே நம்முடைய தாய்மொழிக்கு இந்த நாடு கொடுக்குற அந்த வாஞ்சையும் அரவணைப்பும், ஒரு வேற்று மொழிக்கு வந்து அரசாங்க மொழியாக கொடுத்த அங்கீகாரமும், காசு ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன், காசு பணம் பார்க்கும் இடமெல்லாம் பொங்கு தமிழ் அப்படின்னு எழுதியிருப்பேன். எங்க பார்த்தாலும் ஒரு தொடர் வண்டிகளா இருக்கட்டும், பேருந்தா இருக்கட்டும், பஸ் நிறுத்தமா இருக்கு, எங்க இருந்தாலும் தமிழ் வந்து பேர் பலகையில் இருக்கும். பேசுறதும் பேசுறாங்க, அறிவிப்புமே நம்மளுக்கு தமிழுமா இருக்கக்குள்ள எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே சமயத்துல இந்த சிங்கப்பூர் வந்து மலேசியால இருந்து ஒதுக்கி விட்டப்ப, அதாவது பிரிச்சு விட்டப்ப, சாதாரண ஒரு பிஞ்சை வயல் மாதிரி தான் அந்த நஞ்சை இருந்தது. நான் ஒரு விவசாய குடும்பத்துக்குள்ளேயா பார்க்கக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம பிஞ்சை நிலத்தை வந்து, அதாவது மானாவாரி நிலத்தை வந்து உழுது சண்மைப்படுத்தினா நஞ்ச வயல் ஆகுமோ, அது உழைப்பு போட்டாதான் முடியும். அதே மாதிரி ஒரு சதுப்பு நில காடா இருந்த இந்த நாட்டை வந்து லீ குவான் ஐயா வந்து தன்னுடைய சீரிய சிந்தனையால ஒரு இன்னைக்கு உலக புள்ளிகள்லாம் உற்று நோக்கக்கூடிய ஒரு வைர புள்ளியாகவும், உலக பாஸ்போர்ட்ல எவ்வளவு இருக்கு, அமெரிக்கா போன்ற பெரிய வளர்ந்த நாடுகள் இருந்தாலும் இன்னைக்கு உலக பாஸ்போர்ட்ல சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தான் முதல் பாஸ்போர்ட்டா இருக்கு. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் முதன்மை ஏர்லைன்ஸா இருக்கு. இந்த அளவுக்கு எதுலையும் நம்பர் 1 அப்படின்னு கொண்டு வந்தது லீ குவான் ஐயாவுடைய சீரியஸ் சிந்தனை தான். ஒரு பெற்றோர் எப்படி பிள்ளைகளை பேணி காப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் ஐயா பேணி காத்திருக்காரு. அவரு விதை போட்டு விட்டு சென்ற அனைத்து எண்ணங்களையும் இப்ப இருக்கிற தலைவர்களும் அரசாங்கமும் சீரோடு சிறப்போடும் இன்னும் வெற்றிகரமா மேம்பட்ட தன்மையோடு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் சிங்கப்பூர் சுதந்திரம் அடைஞ்சு 60வது வருஷம். அதனால சிங்கப்பூர் தீவு முழுவதும் அந்த கொண்டாட்டம் நிறைய நடந்துட்டு இருக்கு. மக்கள் அனைவரும் வெறும் மகிழ்ச்சியோட இல்லாம பெருமிதத்தோட இத சிங்கப்பூருடைய சுதந்திர தின விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்கள் எங்கும் பொங்கு தமிழ் என்று சொன்னீங்க, அதை அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தேன். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல முதல் முறையாக ஒரு விமான பயணத்துல தமிழ் அறிவிப்பு என்பது எனக்கு வியப்பில் ஆழ்ந்த நான் உண்மையிலேயே. அந்த வகையில சிங்கப்பூரின் பெருமை. ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். நீங்க அந்த உணவு கையேடுல கூட தமிழ்ல இருக்கும், எல்லாமே தமிழ்ல இருக்கும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்பொழுது இலக்கியம், கவிதை எழுத வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு முதல்ல எப்படி அது வந்தது? கவிதை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது வாசிப்பு தான்.
என்னுடைய 3ஆம் வகுப்புல இருந்தே படிக்க தொடங்கினேன். அது காரணம் அப்பா அம்மா தொடர்ந்து வாசிச்சாலும் அவங்க வீட்டுல கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நூல்கள் ராணி, கோகுலம், அம்புலி மாமா போன்ற நூல்கள் இருந்தாலும் என்னுடைய தாய் மாமா வந்து சிறு சிறு புத்தகங்கள், உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண பரமாத்மாவுடைய புத்தகங்கள், சாரதா அம்மையாருடைய புத்தகங்கள், விவேகானந்தருடைய புத்தகங்கள் போன்றவற்றை கொடுத்து படிக்க ஊக்கப்படுத்தினாலையும் அந்த தொடர் வாசிப்பு தான். அதே சமயத்துல நான் டிப்ளமோ சேலத்துல 1987 படிக்கல அந்த தனிமையும் சேலத்துடைய இயற்கை எழிலும் எனக்கு கவிதை எழுத தோன்றியது என்று சொன்னதான் உண்மை. 1987 இருந்து நான் கவிதை எழுதிட்டு இருக்கேன். தொடர்ந்து சிங்கப்பூர்ல தமிழ் இலக்கிய அமைப்புகளோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கு. அதிலும் மிக குறிப்பாக கவிமாலை என்கிற அமைப்பு பழமை வாய்ந்த ஒரு அமைப்பு, பெருமை வாய்ந்த ஒரு அமைப்பு. அதில் உள்ள உங்களுடைய ஈடுபாடு குறித்து நீங்க சொல்லுங்க, இலக்கிய அமைப்பை பற்றி சொல்லுங்க. சிங்கப்பூர்ல மொத்தம் ஒரு 82 அமைப்பு இருக்கு. அதுல சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகம், கவிமாலை, வாசகர் வட்டகம், மாதவி இலக்கிய மன்றம், தமிழ் இலக்கிய கழகம் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து தமிழ் சார்ந்து இயங்கிட்டே இருப்பாங்க. இதுல சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகமும் கவிமாலையும் தொடர்ந்து மாதந்தோறும் சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் வந்து கதைக்களம்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி கதை எழுதுறவங்களுக்கு ஊக்கப்படுத்தி பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. கவிமாலை வந்து ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமையும் கவிஞர்களுக்காக கவிதை போட்டி, கவிதை சார்ந்து மூத்த படைப்பாளர் குழு வழியாக பயிற்சி, அது சார்ந்த விழிப்புணர்வு, எப்படி எழுதலாம், எதை எழுதக்கூடாது அப்படின்ற தன்மையில தொடர்ந்து இந்த கவிமாலையை கடந்த 2000 ஆண்டுல இருந்து நடத்திட்டு இருக்காங்க. இது பிச்சினிக்கடை இளங்கோ என்ற கவிஞர் தான் தோற்றி வைத்தாரு. அவர் தோற்று வைத்தாலும் இந்த கவிமாலை சீரோட சன்மையோட வளர்ந்து ஒரு மெருகுள்ள ஒரு அமைப்பா இருக்கிறதுக்கு காரணம் கவிமாலை காப்பாளன் நாங்க சொல்ற புதுமை தேனி மா அன்பழகனும், நாவி சத்தியமூர்த்தி அண்ணாவும், நாவி விஜயபாரதி அண்ணாவும். இந்த அமைப்பு 2015 பதிவு பெற்ற அமைப்பானது. அப்ப இருந்து திரு இறைமதியழகன் அப்படின்னு ஒரு தலைவரா இருந்தாரு. அந்த சமயத்துல சத்தியமூர்த்தி அண்ணா வந்து செயலாளராகவும் நான் துணை செயலாளராகவும் பணியாற்றினோம். அடுத்தது இப்ப வந்து திருவாட்டி இன்பா அவர்கள் தலைமையேற்று உயிர்ப்போட இந்த கவிமாலையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. கவிமாலை தொடர்ந்து கவிஞர்களுக்காக இயங்க ஒரு அமைப்பு சிங்கப்பூர்ல. அந்த அமைப்புகள்ல நீங்க வந்து பங்கு பெறுகிறீர்கள் என்பதோட பொறுப்பு வகித்திருக்கீங்களா? துணை செயலாளராக இருந்திருக்கேன். அதை தாண்டி தொடர்ந்து அந்த அமைப்பை பற்றியான தகவல்கள் வெளியே வந்து அப்பெல்லாம் மின்மடல் மூலமா அனுப்புவோம். புகைப்படம் எடுத்து அதுவும் வெளி நபர்களுக்கு, வெளி அமைப்புகளுக்கு தெரிய முடியாம செஞ்சதால்தான் கவிமாலை நடக்குதுன்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இல்லாவிட்டால் மாதம் கூடி கலைவார்கள் அப்படிதான் இருந்தது. நான் இந்த அமைப்புக்கு நுழைஞ்ச வாட்டி தான் அதை பத்தியான வெளியே ஒரு செய்தியா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. மகிழ்ச்சி. இப்போ தமிழ் இலக்கிய அமைப்புல நீங்க தொடர்ந்து பயணம் செய்றீங்க, அதனோடு கூட இலக்கிய படைப்புகளை செய்திருக்கீங்க. அதில் நீங்கள் எழுதிய நூல்களை சொல்ல முடியுமா? என்னுடைய முதல் நூல் வந்து 2004 அப்படியே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு கவிதை தொகுப்பு உதயநலத்தில் வெளியிட்டோம். அதுக்கு வந்து திரைப்பட இயக்குனர் தங்கர்பச்சன் அண்ணா அவர்களும் திரைப்பட பாடலாசிரியர் அறிவுமதி அண்ணாவும் தலைமை தாங்கி 2004 உதயநலத்துல வெளியிட்டாங்க. அந்த நூல் வெளியீட்டுக்கு ரத்தின பொழியந்தி, ரத்தின கரிகாலன் அண்ணாலாம் மிகவும் உதவி செஞ்சாங்க. அந்த நூலுக்கு பேராசிரியர் பழமொழி அவர்கள் அணிந்துரையும் பாடலாசிரியர் பள்ளி பாரதி அண்ணாவும் வாழ்த்துறையும் கொடுத்தாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவர் வந்து எம்ஃபில் பட்டத்துக்கு அந்த எடுத்து செஞ்சாரு. அதான் முதல் தொகுப்பு அப்படியே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறம் தான் 2012 நினைவு பறிக்கைகள் தொகுப்பு வெளியிட்டோம். 2014 வந்து மரப்பாச்சி பொம்மைகள், 2016 வந்து ஹைக்கு தொகுப்பு வெளியிட்டோம். அது பேர் மகரந்த சேர்க்கை. அந்த தொகுப்பு 2016 வெளியிட்டதுக்கு காரணம் வந்து ஹைக்கு வந்து தொடங்கியது கண்டுபிடித்து ஜப்பான் சொன்னாலும்
அது நம்ம எல்லா நாட்டிலுமே பரவிச்சு அதை கண்டுபிடித்து அதாவது ஹைக்கு பிறந்து 100 வருஷம்னு சொன்னாங்க 2016ஆம் ஆண்டு. அதனால சரி அந்த சமயத்துல செய்யலாம் அப்படின்ட்டு மகரந்த சேர்க்கை நூல் பண்ணோம். அடுத்தது கோவிட் டைம்ல வந்து 2022 பக்கமா தனிமைத்துவம் வந்து ஒரு கவிதை தொகுப்போம். இப்ப கடந்த வாரம் ஜூலை 7 சிங்கப்பூர் தேசிய நூலகத்துல கவிமாலை ஏற்பாட்டுல நாளும் பதிப்பகம் சார்பாக கொண்டு வரப்பட்ட என்னுடைய 6வது கவிதை தொகுப்பான மனமது செம்மையானால் கவிதை தொகுப்பை வந்து வெளியிட்டோம். அதுக்கு நீங்களும் வந்திருந்தீங்க, நாலாம் பதிப்பு சார்பா நீங்களும் வந்திருந்தீங்க. அத்தோடு இல்லாமல் உங்களுடைய ஆய்வரையும் கொடுத்தீங்க. அது நிகழ்ச்சி கூட்டத்திலையும் பாராட்ட பெற்றது. நிகழ்வுக்கு பின்னாலும் நிறைய பேர் தொலைபேசியில் அழைத்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இதான் அந்த நூல் நேயர்களுக்காக காமிக்கிறேன். இதான் அந்த மனமது செம்மையானால் ஞானம் பதிப்பகத்திற்கு பெருமை சேர்க்கிற ஒரு நூல் மனமது செம்மையானால். இந்த நேரத்துல உங்களுடைய கவிதை சிங்கப்பூர்ல மாணவர்களுக்கு 8ஆம் வகுப்பு என்று நினைக்கிறேன், அது சரியா நீங்க உறுதிப்படுத்தணும். அதுல பாடத்திட்டத்துல ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிறது என்கிற ஒரு அற்புதமான செய்தியை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். 2012 வெளியிடப்பட்ட நினைவு பறிக்கல் கவிதை தொகுப்புல இருந்து இயற்கை சார்ந்த ஒரு கவிதை சிங்கப்பூர் கல்வி அமைச்சிலிருந்து எனக்கு மெயில் வந்தது. இந்த கவிதையை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம், பயன்படுத்திக்கலாமான்னு. அப்ப என்னுடைய ஒப்புதல் கொடுத்த வாட்டி 2022 இருந்து 72ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் படிப்புக்கு 8ஆம் வகுப்பு வரும் மாணவர்கள் வந்து நம்ம எப்படி சிறுபள்ளியில வந்து பள்ளிக்கூடத்துல பாரதியார் திருக்குறள் கவிதை நம்ம படிச்ச மாதிரி இப்ப என்னுடைய கவிதைகளை வந்து இப்ப எங்க ஊர்ல மாணவர்கள் படிச்சிருக்காங்க. அது என்னுடைய எழுத்து பயணத்துல ஒரு மணிமகுடம்னு நினைக்கிறேன். எப்பயும் நான் சொல்ற மாதிரி எல்லாம் காலத்தின் கருணை தான். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்க வந்து கவிதை எழுதுறீங்க, இலக்கிய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கீங்க, அன்பதோடு அல்லாமல் தொண்டு செய்யறீங்க. இப்போ நீங்களே குறிப்பிட்டபடி நிகழ்ச்சிகள்ல படங்களை எடுத்து அதில் எல்லாருக்கும் அனுப்பி இந்த மாதிரியான பணிகள் எல்லாம் செய்வது என்பது அபூர்வம். பொதுவாக வள்ளல் குணமும் இருக்கிற உங்களுக்கு பல பட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கும், விருதுகள் வந்து சேர்ந்திருக்கும். அதுல மிக குறிப்பாக மக்கள் தொண்டர் என்கிற முக்கியமான ஒரு பட்டம் நீங்க பெற்றிருப்பதை நாங்கள் அறிகிறோம். நீங்க அது குறித்து சொல்ல வேண்டும். சிங்கப்பூர்ல நான் 2008 இருந்து தொடர் இலக்கிய தொண்டு செஞ்சுட்டே வரோம். எல்லா அமைப்பு தலைவர்களும் அமைப்பும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்குள்ள எனக்கு என்னுடைய பொன்விழா ஆண்டு 2018 அந்த சமயத்துல வந்து சிங்கப்பூர்ல மூத்த அமைப்பான மாதி இலக்கிய மன்றம், இது வந்து சிங்கப்பூர் சுதந்திர அடையத்துக்கு முன்னே தோற்றுவித்த ஒரு அமைப்பு. 1965க்கு முன்னே தோற்றுவித்த அமைப்பு. உலகநாதன் தான் தோற்றுவித்தாரு. ஐயா மறைஞ்சிட்டாங்க. தற்போது NR கோவிந்தன் ஐயா அவங்க தான் தொடர்ந்து அந்த அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க. அத்தோடு இல்லாமல் கடந்த இந்த ஆண்டு 45ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் கொண்டாடினாங்க. தொடர்ந்து தமிழர் திருநாள்ல வந்து சாரங்கமணி ஐயா சொன்னதற்கு என்னங்க NRG ஐயா வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. அந்த அமைப்புலதான் எனக்கு 2018ல தொடர் இலக்கிய தொண்டை பாராட்டி மக்கள் தொண்டர் விருதை அப்போது சட்ட அமைச்சர் அந்த சண்முகம் ஐயா முன்னிலையில எனக்கு தமிழ் மொழி மாத விழாவில் எனக்கு கொடுத்தாங்க. நிறைய விருதுகள் பெற்றிருந்தாலும் அந்த விருது வந்து எனக்கு தொண்டுக்கு கிடைத்த ஒரு விருதா கிடைச்சி எப்பயுமே நான் போற்றி பாதுகாத்து வருகிறேன். இந்த நேரத்துல பொதுவா இலக்கிய அமைப்புகள், கவிதை எழுதுபவர்கள் இவங்களெல்லாம் பார்த்து கேட்கிற கேள்வின்னா, பட்டங்கள் வரும், விருதுகள் வரும், சரி பணம் வருமா, தமிழ் சோறு போடுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா, அது குறித்து இந்த கேள்வி வந்து நம்மள மாதிரி பழைய ஆளுங்க இல்லாம இப்ப உள்ள இளைஞர்கள் அந்த கேள்வி வந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்ப உள்ள இளைஞர்கள் வந்து எதுவுமே மெட்டீரியலா பாக்குறதால அந்த கேள்வி வருது. பணம் முதன்மை உலகமா ஆயிடுச்சு. அதனால பொருள் சார்ந்தே இப்ப உள்ள பிள்ளைங்க வந்து சிந்திக்கிறதால அப்பா அம்மா முதற்கொண்டு சக நண்பர்கள் முதற்கொண்டு உறவினர் முதற்கொண்டு இவங்களால நமக்கு என்ன கிடைக்கும், இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைக்கக்குள்ள இந்த வார்த்தை அவங்கள அறியாம வந்துடுது. இது தப்பா சரியா அப்படி பேசுறது கூட தெரியாம இருக்கிறாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், தமிழ் வந்து நீ தாயா
நினைச்சா தாய் கூட சோறு தான் போடுவா, தமிழ் வந்து உங்களுக்கு அமைதியே ஊட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த கருத்தை வந்து நான் ஒரு கவிதையாவே எழுதியிருக்கேன். அதை உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். கவிதை தலைப்பு வந்து சோறு போடுமா தமிழ், இது என்ன வினா நீ சோறு போடுவா என்றா தாய் வளர்த்தால், இது என்ன வினா நீ சோறு போடுவா என்றா தாய் வளர்த்தால், எதையும் பணமாய் பார்க்கும் நாகரிக புத்தி நாக்கில் நரம்பில்லாம பேசுது. தாய்மொழி கண், பிறமொழி கண்ணாடி, கூறுகட்டு கண்ணாடிய கண்ணுன்னு நினைச்சு அலைஞ்சா என்ன செய்ய, கூறுகட்டு கண்ணாடிய கண்ணுன்னு நினைச்சு அலைஞ்சா நாம என்ன செய்ய, சொல்லி பார்ப்போம் திருந்தாவிட்டால் அடையாளமற்று சுற்றும் போது தெரியும் தாய்போல் தமிழின் அருமை. சொல்லி பார்ப்போம் திருந்தாவிட்டால் அடையாளமற்று சுத்தும் போது தெரியும் தாய்போல் தமிழின் அருமை. தாய் என்று நினைத்தால் தாய் சோறு மட்டுமல்ல அமிர்தே ஊட்டும், தாய் என்று நினைத்தால் தமிழ் சோறு மட்டுமல்ல அமிர்தே ஊட்டும் என்று சொல்லி. இதுல அற்புதமான வரி என்னவென்றால் ஒருவருக்கு தாய்மொழி என்பது அடையாளம். அந்த அடையாளத்தை துடைத்து விட்டு வாழ்ந்த அந்த பயன்கிற அற்புதமான ஒரு செய்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அற்புதமா. அடையாளம் தெரியாததான் அதோடைய கஷ்டம் தெரியும். நம்ம முண்டமா மொழியற்று அடையக்குள்ளதான் எவ்வளவோ மொழி மனிதர்கள் வந்து எழுத்தும் இல்லை, ஒலி வடிவமும் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அந்த அருமை நம்மளுக்கு வரக்கூடாது. அப்போதான் தெரியும் சொல்லி அந்த வழியை அழுத்தமா ஒரு பதிவு நீங்க செஞ்சிருக்கீங்க இந்த கவிதைகள் என்பது தெரிகிறது. அதனோடு கூட ஞானம் தொலைக்காட்சிக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா உங்களுடைய நூல்களின் வரிசையில் பார்த்தா அப்படியே இருந்திருக்கலாம். நினைவு பருக்கைகள், தனிமை தவம், இப்போது நிறைவாக அல்ல மிக அண்மையில வெளியிட்ட தொடர் பயணம் மனமது செம்மையான, இப்படி தலைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தத்துவார்த்தமான தலைப்புகளா இருக்கு. அப்படின்னா இந்த வாழ்க்கை குறித்த அந்த பார்வை உங்களிடத்துல தான் நாங்கள் கேட்டு பெற வேண்டும். அதை பத்தி சொல்லுங்க. வாழ்க்கை பற்றிய புரிதல் என்பது நான் முன்பே சொன்னது போல என்னுடைய இள வயதில், அதாவது 8வது படிக்கல அந்த 14 வயசுலேயே வந்துடுச்சு. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம ஏதோ ஒரு நல்ல விதத்துல நம்முடைய இருப்பை பதிவு செய்து போகணும். அதாவது இன்னைக்கு 1000 வருஷம் ஆனாலும் ராஜேந்திர சோழன் வந்து அவருடைய செயல்பாட்டாலும் நம்முடைய தஞ்சாவூர் கோவிலாலும் வாழ்றாங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கல்லணையை கட்டி நம்முடைய கரிகாலம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி பல நம்முடைய முப்பாட்டங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள நம்ம ஏதோ நல்ல செயல இறந்த வாட்டி இருக்கணும். அதனால இறந்த பின்பும் இருப்பதே வாழ்க்கை. உயிரோடு இருப்பதில்ல உயிர்ப்போட இருப்பதே வாழ்க்கை என்ற அந்த எண்ணப்பாட்டு வழியா நான் தொடர்ந்து வாழ்க்கையில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு கவிதையில கூட சொல்லியிருப்பேன், விதை கூட பூவாய் காயாய் கனியாய் தன் இருப்பை பதிவு செய்ய இறக்கு மட்டுமா பிறக்கிறோம் நாம் அப்படின்னு சொல்லி. இப்படியாப்பட்ட எண்ண வழிகள் தான் என்னுடைய வாழ்க்கையை இறந்த பின்னும் இருப்பதற்கான ஒரு பதிவு விட்டுட்டு போனதுதான் வழி நடத்திட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. பாரதியார் சொன்னது போல பல வேடிக்கை மனிதர்களை போல வாழ்க்கை என்று அப்புறமா சொன்ன அருமையா பாரதியார் சொல்லியிருப்பாரு. ரொம்ப அற்புதம். அந்த வகையில தொடர்ந்து ஞானம் தொலைக்காட்சி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறது என்னவென்றால், தொடர்ந்து இந்த இலக்கிய பயணம் மிகச்சிறந்த முறையில உங்களுக்கு பல விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றுத்தர வேண்டும். அதற்கு தக்கபடி நீங்கள் பல நூல்களை ஏற்ற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறோம். வணக்கம். உங்களின் பேரன்பு வாழ்த்துக்கு நன்றி. நாளும் நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி.